குழந்தைங்களே, இன்னைக்கு திருப்பாவை நோன்போட 16வது நாள். இப்ப நம்ம பார்த்துட்டே வரோம். இந்த திருப்பாவை பாடல்கள்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. முதல் 5 பாட்டுல இது இந்த திருப்பாவை நோன்பை என்னைக்கு ஆரம்பிக்கணும், எப்படி அதை செய்யணும், என்னென்னமான விரதங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு முதல் அது செஞ்சா என்ன பலன், இதெல்லாம் முதல் 5 பாட்டுல சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த பெண்களை துயில் எழுப்பது அப்படின்னா என்ன, தூங்கிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எழுப்பது. அப்படி ஒரு 15வது பாடல் வரைக்கும் 10 பாடல்கள்ல இந்த துயில் எழுப்புற பாடல். பெண்கள் தன்னுடைய தோழிகளை தூக்கத்திலிருந்து எழுப்புற மாதிரி பாடல்கள் வந்து. இப்போ இந்த பெண்கள் நடந்து 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 எல்லாரையும் கூட்டிட்டு சேர்த்திட்டு இப்ப எங்க போறாங்க, நந்தகோபருடைய மாளிகைக்கு போறாங்க. நந்தகோபருடைய மாளிகையில தானே கிருஷ்ணன் இருக்கார். கிருஷ்ணனை பார்க்கணும் இல்லையா, அதுக்கு இப்போ ஒரு நடைமுறைய ரொம்ப அழகா காமிக்கிறாங்க. நந்தகோபருடைய மாளிகைக்கு போயிட்டாங்க. மாளிகைக்குள்ள போனா கிடுகிடுன்னு உள்ள போயிட முடியுமா? மாளிகைக்கு, அவருடைய அரண்மனைக்கு வாசல்ல ஒரு காவலாளி இருப்பார் இல்லையா, இப்போ அவங்க கிட்ட பேசுறாங்க. அவங்க கிட்ட சொல்லி எங்களுக்கு கதவை திறந்து விடுன்னு அதிகாரமா சொல்லல, அவரை அழகா கூப்பிட்டு சொல்றாங்க. என்னென்ன, நாயகன் நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, தலைவனாகிய நந்தகோபனுடைய அரண்மனை வாசலை காப்பவனே. யாருன்னு பேர் தெரியாது, காமனா தானே சொல்ல முடியும், பொதுவா தானே சொல்ல முடியும். அதனால கோயில் காப்போனே. அடுத்தது, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்போனே. தோரணங்களால் எல்லாம் அழகாக அமைக்கப்பட்டிருக்கிற அந்த வாசலை காத்து கொண்டிருப்பவனே, எங்களை தயவு செஞ்சு உள்ள விடுங்க. இப்போ எங்கேயாவது ஒரு பெரிய ஆபீஸ் போனா நம்மள அப்படியே கேட்லயே நிறுத்திடுவாங்கல்ல, அந்த செக்யூரிட்டி நிறுத்திட்டு நீங்க யாரை பார்க்கணும், எதுக்கு பார்க்கணும் நீங்க சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த வாயில் காப்போன்னு அவங்கள தடுத்துருவாங்கன்னு இவங்களுக்கே தெரியும். அதனால முதல்லயே இவங்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னன்னு ஆரம்பிச்சிடுறாங்க, நாராயணன் எங்களுக்கு பறை தரேன்னு சொல்லி நேத்தே சொல்லிட்டாரு. அதனால நாங்க இப்போ தூய்மையாக வந்திருக்கிறோம். சுத்தமா நல்லா குளிச்சுட்டு தூய்மையா நல்ல ஆடை அணிஞ்சு இங்க நாராயணனை பார்க்க வந்திருக்கோம். தயவு செஞ்சு அந்த வாசல் கதவை திறந்து விடு, நாங்க நாராயணனை பார்க்கணும். நாராயணனை பார்க்கறதுக்கு முன்னாடி நந்தகோபரை பார்க்கணும். தயவு செஞ்சு கதவை திறந்து விடு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதுதான் இன்னைக்கு உண்டான 16வது நாள் பாடலோட அர்த்தம். இப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். எப்படி விஷ்ணு பக்தி அவருடைய பக்தர்களுக்கு மோட்சத்தை கொடுக்குதுன்னு, டோட்டலா கம்ப்ளீட்டா விஷ்ணுவே சரணம் அப்படின்னு சரண்டர் ஆகணும். கம்ப்ளீட்டா அவங்களுக்கு அர்ப்பணிச்சிருக்கணும். அவங்கதான் எல்லாமே, அவங்கதான், விஷ்ணு தான். விஷ்ணு இல்லாம வேற எதுவும் இல்லை. உன் காலை பிடிச்சுக்கிற, நீ தான் எல்லாம், எனக்கு காப்பாத்து அப்படின்னு சொல்றதுதான் சரணாகதின்னு பேரு, சரண்டர். அந்த சரணாகதி தத்துவம் தான் இந்த திருப்பாவை பாடல்கள்ல பூரா வரும். வைஷ்ணவ தத்துவத்துல பூராமே இந்த சரணாகதிங்கிறது முக்கியமான அம்சமா இருக்கும். அது நீங்க சின்ன குழந்தைங்க பெரியவங்களாதான் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ இந்த கதைக்கு வரும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்திரத்யும்னன் ஒரு அரசன். அவர் விஷ்ணு மேல பயங்கரமான பக்தி கொண்டவர். அவர் அப்படியே விஷ்ணுவை பூஜிச்சு தன்னை மறந்த நிலையில இருப்பார். அவ்வளவு ஈடுபாடு. ஒரு நாள் அவரை பார்க்க அகஸ்திய முனிவர் வந்தார். அகஸ்திய முனிவர் வந்தும் அவரை கவனிக்காம கொஞ்சம் திமிரா இருந்துட்டார், அகந்த கர்வமா இருந்துட்டார். அவரை கவனிக்கல, அவரை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டார். அப்போ அகஸ்திய முனிவருக்கு கோபம், என்ன ஒரு கர்வம், என்னை மதிக்காம இவன் பண்றான். அவ்வளவு ஒரு மதம்னா இங்க அகங்காரம், அவனுக்கு அவ்வளவு ஒரு ஈகோவா அப்படின்னா அதை அடக்கணும்னு சொல்லி, நீ யானையாக போவாய், மதம் பிடித்த யானையாக போவாய்ன்னு சாபம் விட்டுடுறான்.
உடனே கஜேந்திரன் என்ன பண்றான், காலில் வேண்டுறான், மன்னிச்சுக்கு, தெரியாம பண்ணிட்டேன், எனக்கு எப்ப சாப விமோசனம் கிடைக்கும், எனக்கு அடுத்த பிறவியிலும் நான் மகாவிஷ்ணுவையே தான் நினைச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அகஸ்தியர் சொல்றார், அந்த மகாவிஷ்ணுவே உனக்கு சாப விமோசனம் கொடுப்பார் அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த கஜேந்திரன் யானையாக பத்ரிநாத்ல திரிகூடம்ங்கிற ஒரு இடம் இருக்கு, அங்க ஒரு தோட்டம் இருக்கு, அங்க ஒரு பொய்கை இருக்கு, அந்த காடு இருக்கு, அங்க இவன் யானையாக பிறக்கிறான், யானைகளுக்கு தலைவனாக இருக்கான். இப்ப இது கஜேந்திரன். ஹூஹுங்கிற ஒரு கந்தர்வன் ஒருத்தர், அவங்க அப்படியே கண்ணுக்கு தெரியாம சுத்திட்டு இருப்பாங்க, அவங்க கந்தர்வன். அப்படி ஒரு கந்தர்வன் இருக்கான். அந்த கந்தர்வன் அவனுக்கு ஒரு கெட்ட புத்தி. யாராவது குளிக்கிறதுக்கோ இல்ல காலை நினைச்சுக்கிறதுக்கோ குளத்துல காலை விட்டாங்கன்னா கால் பூசி விட்டு விட்டுரும். அப்புறம் அவங்க படுற அவஸ்தையை பார்த்து அவன் சிரிப்பான். அப்போ தேவாலான்னு ஒரு முனிவர் அந்த பக்கம் தன்னுடைய கால்களை அந்த குளத்துல வச்சு குளத்துல இறங்குறான். அப்ப என்ன பண்றான், இவன் அவன் கால் பிடிச்சி விட்டு விட்டுறான். அவருக்கு பயங்கரமா கோபம் வருது. அவனை நீ ஒரு முதலியா போவாய் அப்படின்னு சாபம் கொடுக்குறான். அப்போ அவன் கேட்கிற, மன்னிச்சுங்க, தெரியாம எல்லாரும் இப்படிதான் தப்பு பண்ணிட்டு சாபம் வாங்கின உடனே மன்னிப்பு கேட்டுருவாங்க. மன்னிப்பு கேட்டு எனக்கு எப்ப விமோச்சனம்னா உனக்கு விஷ்ணுவுடைய சுதர்சன சக்கரத்தால விமோசனம் கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிடுறேன். இப்ப நமக்கு இந்த 2 கேரக்டர்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு யானை, இன்னொன்னு முதலை. இப்ப இந்த யானை இருக்கு இல்லையா, யானை என்ன பண்றது, கஜேந்திரன், அதுக்கு பேரும் யானை பேரும் கஜேந்திரன். அது பொய்கைக்கு வருது. அழகான ஒரு தாமரை மலர் அங்க இருக்கு, அதை பறிக்கிறதுக்காக போகிறது தண்ணிக்குள்ள காலை வைக்கிறது. தண்ணிக்குள்ள காலை வச்சப்போ அதுக்குள்ள இருந்த முதலை அவன் யானையோட காலை கட்டியா பிடிச்சிருக்கு. யானை விடுவிச்சு பாக்குறது முட்டியவே இல்லை, சோர்ந்து போகுது யானை. என்னடா இப்படி மாட்டிட்டோமேன்னு. அப்பா ரத்தமா வழியுது. ஆனா அந்த முதலுக்கு யானைய முழுசும் இழுக்க முடியல, யானையோட வெயிட். ஆனா அது ஒரே பிடிய காலை பிடிச்சிருக்கு. இப்போ மெதுவா இந்த கஜேந்திர யானைக்கு பழைய ஞாபகம் வருது. ஐயோ, நம்ம விஷ்ணுவை குறிச்சு ஸ்லோகம் எல்லாம் பாடுவோமேன்னு அது மெதுவா ஞாபகம் வர அந்த தாமரை மலர் எடுத்து அவன் மனசுல நினைச்சிட்டு ஆதி மூலமே என்னை காப்பாத்துன்னு உடனே விஷ்ணு பகவான் கருட வாகனத்து மேல ஏறி சுதர்சன சக்கரத்தை எடுத்து போட்டு அது அந்த முதலையை கொன்று அந்த யானையை காப்பாற்றும். 2 பேருக்கும் அட் அ டைம் சாப விமோச்சனம் கிடைக்கும். கஜேந்திரனுக்கும் இந்த கந்தர்வனுக்கும் அட் அ டைம் சாப விமோசனம் மோட்சமும் கிடைக்கும். இது கடைசி வரைக்கும் இந்த யானை தன்னுடைய முயற்சியை விடவே இல்லை. எப்படியாவது காலை இழுத்து பார்க்கறது, சோர்ந்து போய் கடைசியில தான் சரண்டர் ஆகுது, கடவுள்கிட்ட சரண்டர் ஆகுது. ஐயோ, ஆதி மூலமே நீதான் காப்பாற்றணும், நீதான் எல்லான்னு சொன்னப்போ கடவுள் பிரத்யட்சமாயி அவர் இந்த கஜேந்திரனையும் காப்பாத்துறார், அந்த கந்தர்வனையும் காப்பாத்தி அவங்களுக்கு மோட்சம் கொடுக்க. நாளைக்கு 17வது பாடலோட உங்களை